என்னடா நான் வந்த பிறகு நீ ஒரு வேலை கூட செய்யக்கூடாதுன்னு மரத்து நிழல்ல நீ பாட்டுல ராசா கணக்கா தூங்குனே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு நீ பாத்துக்கிறியா காலை நீட்டு. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து அதிகமாக செடண்டரி லைஃப் ஸ்டைல்ஸ் ஆக்டிவிட்டி தான் பின்பற்றிட்டு வரோம். செடண்டரி லைஃப் ஸ்டைல்ஸ்னால் உட்கார்ந்து இருந்த முறையிலே நம்ம வேலைகள் அதிகமாக செய்கிறது. எக்ஸாம்பிள் வந்து ஐடி பீப்புள்ஸ், அதுமாதிரி ஆஃபீஸ் பீப்புள்ஸ் ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணி சோஃபாஸில் அதிக நேரம் உட்காந்துட்டு இருக்கிறது, ஆஸ் வெல் அஸ் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு ஒரே இடத்துல இருக்கிறது. ஸோ காரில் ட்ராவலிங் பண்ணும்போது அதிக நேரம் ஒரே அட்டன் ஸ்ட்ரெச்சாக ட்ராவல் பண்ணுறது. ஸோ இது மாதிரி அதிகமாக பண்ணும்போது நம்மளுக்கு வந்து முதுகு வலி, கால் வலி, இடுப்பு வலி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரீசெண்ட் ரிசர்ச்சஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, மோர் தென் 7.5 ஹவர்ஸ், மோர் தென் 7.5 மணி நேரத்துக்கு மேலே ஒரு நாளைக்கு உட்காந்த முறையில் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம்னா நம்மளுக்கு முதுகு வலி, இடுப்பு வலி, கால் வலி வரதுக்கான வாய்ப்புகள் 80% சான்சஸ் இருக்குது அப்படின்னு ரிசர்ச்சஸில் சொல்கிறாங்க. ஏய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா போச்சா. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொலாங்டு சிட்டிங் ஆகும்போது உங்களோட டிஸ்கில் ஒரு ப்ரெஷர்ஸ் வந்து அதிகமாகும். அதனால் வந்து சரியான பிளட் சப்ளை வந்து டிஸ்க்கு போகாது. ஸோ அதனால் ப்ராப்பரான நியூட்ரிஷன்ஸ் வந்து அந்த டிஸ்க்கு வந்து எடுத்துக்க முடியாது. அதனால் சீக்கிரம் வந்து டீஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டிஸ்க்கு டேமேஜ் ஆகி டிஸ்க்கு பழிச்சு கொலாப்ஸ் இதெல்லாமே ஈஸியாக வரதுக்கான சான்சஸ் ஹை. ஆஸ் வெல் அஸ் பின்னாடி இருக்க லோ பேக் மசில்ஸ் எல்லாமே வீக்கன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் உங்களோட ஸ்பைனோட டைனமிக்ஸே மாற ஆரம்பிக்கும். அதனால் சீக்கிரமாக டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் ஆஸ் வெல் அஸ் டிஸ்க் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே வரக்கூடும். அதே மாதிரி மூட்டு வலி வரதுக்கான காரணங்களும் நம்மளோட ஹேம்ஸ்ட்ரிங்ஸு ஆஸ் வெல் அஸ் குவாட்ரிசெப்ஸ் மசில்ஸ் வந்து வீக்காக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் டைனமிக்ஸ் வந்து நம்ம நீ ஜாயிண்ட்டுக்கு மெயின்டைன் ஆகாது. ஸோ ஒரு இடத்துல ப்ரெஷர் அதிகமாக உழுவ ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து கார்டிலேஜ் அங்கே இருக்கிறது டேமேஜ் ஆகி நீ ஜாயிண்ட் வந்து அதிகமாக டீஜெனரேஷன் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப நேரம் ப்ரொலாங்டு சிட்டிங் ஃபார் எ லாங் பீரியட் வந்து நம்ம தவிர்க்கணும். ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம வேலை செஞ்சோன்னா ஒரு டைம் எடுத்துக்கணும், ஒரு பிரேக் டைம் எடுத்துகிட்டு வாக்கிங் அரவுண்ட் கொஞ்சம் நேரம் நடந்து போயிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஏதாச்சும் அதர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிவிட்டு வரலாம். ரிசர்ச் படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல அட்டன் ஸ்ட்ரெச்சாக நீங்கள் வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே உட்காந்துருக்காதீங்க. யூஸ்வலாக 40 மினிட்ஸ்க்கு மேலே உட்காந்துருந்தீங்கன்னா டைம் ரிலாக்ஸேஷன் டைம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ உட்காந்துருக்கும் போதும் சுத்தி வாக்கிங் பண்ணிட்டு படு. இவன் என்னமோ 6 பேக் வச்சிருக்காம நம்மள வாக்கிங் போக சொல்றான். என்ன குமார் யோசிக்கிற? குட் நைட், நான் வாக்கிங் போறேன். நம்மளோட போஸ்டர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். டெய்லியும் அட்லீஸ்ட் மினிமம் ஆச்சு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ மாடரேட்டாக வந்து ரிசர்ச் படி என்னன்னா, அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு டெய்லியும் வந்து ஒரு மாடரேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லைக் ரன், வாக்கிங் ஆர் ஜாக்கிங் இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது நல்லது. இது வந்து உங்கள் ஃப்யூச்சரை வந்து கொஞ்சம் பெயின் இல்லாமல் பார்த்துக்கும். ஆஸ் வெல் அஸ் ஃப்யூச்சரில் ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் வராமல் நம்ம தவிர்க்கலாம். அவன் சொன்ன வார்த்தை சொன்னா எல்லாரும் குடும்பத்தோட நாக்க பிடிங்கி சாகணும். பேசுறாரு பேச்சு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ.